முக்கியமான விஷயம் பேசுவதற்காகத்தான் அனைவரையும் அழைத்தேன். நமது ராஜ்யத்தில் முகலாயர்கள் அல்லாதவர்கள் வரி செலுத்துவதை பற்றிதான் நான் இன்று விவாதிக்கப் போகின்றேன். ஷெஹன்ஷா, நான் ருக்கையா பேகம், நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் அதை வெளியே வந்து கூறுங்கள். ஆகட்டும். ஷெஹன்ஷா அவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் ஜஸியா ரத்து செய்யப்படாது என்று கூறிவிட்டீர்களே. நிச்சயமாக. அதேபோல் உங்கள் கருத்தையும் நான் ஆமோதிக்கின்றேன். நான் இந்த பழைய சட்டங்களை மாற்றுவதாக இல்லை. மகேஷ்தாஸ் அவர்களே, உங்களோடு சிலர் வந்தார்களே, அவர்களிடம் கூறிவிடுங்கள், நான் எனது சட்டத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன். வரி செலுத்தியாக வேண்டும் அல்லது இஸ்லாமத்தை ஏற்க வேண்டும். ஷெஹன்ஷா, இதுவே நீடிக்கும் என்றால் நான் உங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். சரி ஜோதா பேகம், தாங்கள் அனைவரின் முன்பாக உங்கள் கருத்தை கூறலாம். என் குழந்தைகளுக்கு நான் தாயாக இருப்பதால் நான் அவர்களுக்கும் சேர்த்து வரி செலுத்த விரும்புகிறேன். ஆனால் ஏன்? ஷெஹன்ஷா, மதப்படி நான் இந்துதான். நான் பெற்ற குழந்தைகளும் இந்து ஆவார்கள். சட்ட திட்டங்கள் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே என் குழந்தைகளுக்கும் சேர்த்து நான் வரி செலுத்தியே ஆக வேண்டும். ஜோதா பேகம், தாங்கள் எவ்வாறு அப்படி செய்ய முடியும்? நான் அவ்வாறு செய்ய விட மாட்டேன். அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை என்னுடையது. அது இந்து அல்ல. அதற்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அப்படி பார்த்தால் 2 குழந்தைகளும் என்னுடையவர்கள். ஆனால் ஜோதா பேகம் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது ருக்கையா. அந்த 2 குழந்தைகளும் ஒரு இந்து தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இந்துக்கள் தான். அதன்படி அந்த 2 குழந்தைகளும் வரி செலுத்தியாக வேண்டும். இதுதான் நடைமுறை சட்டம். நீங்கள் கூறியது போலவே நாம் எந்த இந்துக்களுக்கும் விதிவிலக்கு அளித்துவிட முடியாது அல்லவா? ஆனால் இந்த குழந்தைகள் இஸ்லாம் மதப்படிதானே வளரப்போகிறது ஷெஹன்ஷா. அது நடக்கும்போது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் தற்போதைக்கு இக்குழந்தைகள் இந்துக்கள் தான். ஏனென்றால் இவர்கள் வளர வேண்டும், இஸ்லாமத்தை மனதார ஏற்க வேண்டும். ஆனால் அதுவரை அவர்கள் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். அதுவரை அவர்கள் வரி கட்டித்தான் ஆக வேண்டும். இதுதான் சட்டம். இல்லை, நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். ருக்கையா பேகம், தாங்கள் தானே விருப்பப்பட்டீர்கள் வெவ்வேறானவர்களுக்கு வெவ்வேறு சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று. அதன்படி பார்த்தால் இக்குழந்தைகள் வரி செலுத்தியாக வேண்டும். அதுதான் நியாயம். அப்படி என்றால் சட்டத்தை மாற்றி விடுங்கள். ஏனென்றால் ஜஸியாவிலிருந்து தப்பிப்பதற்கு மதம் மாறுவது மிகவும் தவறு. அவர்கள் விருப்பப்பட்டு அல்ல, கட்டாயத்தினால் ஏற்கிறார்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்பினேன் ருக்கையா பேகம். சரி, போகட்டும். நீங்கள் விருப்பப்பட்டதை இப்போது நான் நிறைவேற்றுகிறேன். இன்றிலிருந்து யார் ஒருவரும் வரி செலுத்த தேவையில்லை. என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு ஹிந்துவும் ஒரு முசல்மானும் சமமாகவே பார்க்கப்படுவார்கள். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. இந்த 2 மதங்களும் வெவ்வேறானது. இருவரது வழிமுறைகளும் இருவரது கருத்துக்களும் வெவ்வேறானது. அப்படி இருக்கும்போது இவர்கள் எவ்வாறு சமமாக பார்க்க முடியும்? ஷெஹன்ஷா அவர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்கின்றேன். அனுமதிக்கின்றேன். தாங்கள் கூறியது சரிதான். 2 மதங்களும் வெவ்வேறானதுதான். ஆனால் அந்த கடவுளின் சந்நிதியில் 2 மதங்களும் சமமானதுதான். 2 மதங்களிலும் கூறப்பட்டிருப்பது இந்த பூமியை ஆளும் அரசனானவன் இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த அரசனுக்கு தன்னுடைய பிரஜைகள் எப்பொழுதும் சமமானவர்கள். அவர்கள் ஜாதி மத கலாச்சார பேதமில்லாமல் சமமாக கருதப்படுகிறார்கள். ஷெஹன்ஷா, ஜஜியாவை ரத்து செய்து விட்டால் கஜானா காலியாகிவிடும். நமது படைகள் அழிந்துவிடும். மௌல்வி அவர்களே, தாங்கள் இதை படைகளின் தரப்பிலிருந்து பாருங்கள். எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற நாம் செலவிட்ட தொகையை விட நாட்டுக்குள் இருக்கும் விரோதத்தை அடக்குவதற்கு தான் அதிகமாக செலவிட்டு இருக்கின்றோம். வரியை ரத்து செய்துவிட்டால் இந்து புரட்சியாளர்கள் விரோதத்தை கைவிட்டு விடுவார்கள். அதன் பிறகு சேனைகளுக்கு அதிக வேலை இருக்காது, அதிக செலவும் இருக்காது. நாம் நம் எல்லையை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம் கஜனாவும் நிரம்பிவிடும். இது சாத்தியமே அல்ல. இது விதண்டாவாதமாகும். இல்லை மௌல்வி அவர்களே, இது சாத்தியம்தான். இச்சிந்தனை நீண்டகால அடிப்படையில் லாபத்தை மட்டுமே பெற்றுத்தரும், நஷ்டத்தை அல்ல.
உங்கள் அனைவருக்கும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்துக்களும் முசல்மான்களும் என் இரு கண்கள் போன்றவர்கள். ஒன்று வரியை அனைவரும் செலுத்த வேண்டும், இல்லை யாரும் செலுத்த வேண்டாம். மதத்தின் பெயரால் முகலாய ராஜ்யம் மதத்தின் பெயரால் யாரையும் கட்டாயப்படுத்தாது. என்ன விஷயம் ஜோதா பேகம்? இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். என் மகிழ்ச்சிக்கு காரணம் தாங்கள் தான் ஷேன்ஷா. இன்று தாங்கள் எடுத்த முடிவிற்கு தங்களுக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே இந்த விஷயத்தில் பாராட்டப்பட வேண்டியவர் தாங்கள் தான் ஜோதா பேகம். அது எதற்காக? எப்பொழுதும் போல நான் எடுக்கும் முக்கிய முடிவுகளுக்கு பின்னால் நீங்கள் தானே இருக்கிறீர்கள். அது போகட்டும் ஷேன்ஷா, இன்னொன்றும் என் மனதில் இருக்கிறது. வரியை ரத்து செய்ய மாட்டேன் என்று கூறினீர்கள், பிறகு உங்கள் முடிவை மாற்றிக் கொண்டீர்கள், ஏன்? என் மனதிற்கு எது சரி என்று பட்டதோ அதைத்தான் நான் செய்தேன். பரவாயில்லை, விடுங்கள் ஷேன்ஷா. இன்னொருவருக்கு சேர வேண்டிய பாராட்டை நாம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது சரி, இந்த பாராட்டுக்குரியவர் யார்? அதையாவது என்னிடம் கூறிவிடுங்கள். மகேஷ் தாஸ் அவர்கள்தான். இந்த உபகாரத்தை செய்தவர் அவர்தான். உங்களுக்கு உங்கள் பொறுப்பை நினைவூட்டுவதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான மக்களை மதம் மாற்ற வேண்டும் என்று கோரி இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அவர் செய்த உபகாரத்தால் தான் இறுதியில் ருக்கையா பேகம் அவர்களே இதை சுயமாக வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஒருவேளை இது அனைத்திற்கும் காரணம் யார் என்று ருக்கையா பேகமிற்கு தெரிந்துவிட்டால் பிறகு மகேஷ் தாஸ் அவர்களை கடவுள் கூட காப்பாற்ற இயலாது. உண்மையை கூறட்டுமா ஜோதா பேகம்? நானும் வரிக்கு எதிரானவன் தான். ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்களின் மனதை நான் புண்படுத்த விரும்பவில்லை. மாற்ற வேண்டும் என்று நீங்கள் கூறிவிட்டதால் நான் சட்டங்களை மாற்றுகிறேன் என்று ருக்கையா பேகத்திற்கோ மற்றவர்களுக்கோ தோன்றிவிடுமோ என்றுதான் நான் சற்று பயந்தேன். ஆகவேதான் யாருடைய மனமும் புண்படாத வண்ணம் இப்படி ஒரு உபகாரத்தை செய்தார். ஜோதா பேகம், மகேஷ் தாஸ் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால் அவரிடம் சென்று பாராட்டலாமே, ஏன் என்னிடம் பாராட்டுகிறீர்கள்? ஒரு வகையில் அதுவும் சரிதான். நீங்கள் என்னை சீண்டிக் கொண்டே இருப்பீர்கள், ஆனால் அவரோ மகிழ்ச்சியூட்டுவார். அவரோடு இருந்தால் என்னை சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். பிறகு எப்படி பாராட்டாமல் இருப்பது? ஒருவேளை அவர் உங்களது அருகில் வந்தால் ஜோதா பேகம், நான் அவரை கொன்று விடுவேன். ஷேன்ஷா, தாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள், ஏனென்றால் உங்களுக்கும் அவரை பிடிக்கும். ஜோதா பேகம், நான் இங்கு தங்களிடம் தங்களை பற்றி தான் பேச வந்தேன், மகேஷ் தாஸ் அவர்களை பற்றி பேச அல்ல. ஷேன்ஷா, நீங்கள் என்னை எப்பொழுதும் சீண்டுவீர்கள். நான் உங்களை சீண்டி பார்த்தால் கோபப்படுவீர்களா? நான் தங்களோடு இருக்கும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி வேறு எப்பொழுதும் எனக்கு கிடைக்காது. உங்களிடத்தை வேறு யாரும் பெற இயலாது ஷேன்ஷா, யாராலும் முடியாது. என்னுடைய பிள்ளைகளாலும் இல்லை அல்லவா? நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், என் இடத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் நான் அவர்கள் மீது பொறாமைப்படுவேன். இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு உதவ இயலாது. குழந்தைகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லவா? கடவுள் எனக்கு உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் கொடுத்து விட்டார். அந்த கடவுள் இந்த ஆனந்தத்தை இப்படியே தொடர வைத்தால் நன்றாக இருக்கும். திருஷ்டி படக்கூடாது. ஆமீன். நானும் இதைத்தான் நினைக்கின்றேன் ஜோதா பேகம். இந்த இரு வரங்கள் என் வாழ்க்கையில் கிடைத்தவுடன் குதாவிடம் வேறு எதையும் வேண்ட எனக்கு விருப்பமே இல்லை. அதற்கு அவசியமே இல்லை. நீங்கள் நம் 2 குழந்தைகள். இந்த உலகத்தில் உங்கள் மூவரை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அட, என் இளவரசருக்கு என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறீர்கள்?
இல்லை இல்லை இல்லை, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. என்னிடம் கொடுங்கள் ஷென்ஷா. என்னவாயிற்று என்னுடைய செல்லத்திற்கு? இல்லை இல்லை, அழக்கூடாது. வாழ்க்கை இவ்வாறு அழகாக மாறிவிட்டதே. ஷெஹன்ஷா எவ்வாறு ஆடம்பரமான அறையை தந்திருக்கிறார். அதோடு ஆடைகள் வேறு, அழகான நகைகளும் கொடுத்திருக்கிறார். ஷெஹன்ஷா தயாள குணம் கொண்டவர். அது சரி, இந்த ஆடையில் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த ஆடையில் நீ எப்படி இருக்கிறாய் என்றால் வயல்வெளியில் இருக்கும் எருமையை போல் நீ. என்ன? அதாவது நான் இப்பொழுது கூற வந்தது என்னவென்றால், பச்சை நிறம் இயற்கையான அழகை குறிப்பது போல குடிப்பதற்கு பாலை தருவதால் எருமையை ஐஸ்வர்யத்திற்கும் சௌபாகியத்திற்கும் நாம் ஒப்பிடலாம். நான் கூறியதன் அர்த்தம் என்னவென்றால், நீ தேவதை போல் இருக்கிறாய். நிஜமாகவா? பிறகு என்ன? பலமுறை ஷெஹன்ஷா அவர்கள் தன்னுடைய பேகம்களிடம் கூறியதை நான் கேட்டேன். ஆனால் ஷெஹன்ஷா தன் பேகத்திடம் இரவு இவ்வளவு தாமதமாக வருவாரா? நள்ளிரவு வந்து விட்டது. இன்னும் என்ன செய்கிறீர்கள்? இன்றைய பொழுது செய்த விஷயங்களை கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்று என்னென்ன செய்தீர்கள்? ஷெஹன்ஷாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைத்தேன். ஷெஹன்ஷாவிற்கு அப்படி என்ன பிரச்சனை வந்தது? எல்லை பிரச்சனையா அல்லது புரட்சியாளர்களா? அதைவிட பெரிய விஷயம் பேகம்களுடைய பிரச்சனை. அவருக்கு பல நூறு பேகம்கள். ஒருவருக்கு மிஞ்சிய பிரச்சனைகள் இன்னொருவருக்கு வருகிறது. இவ்வளவு மனைவிகளை சமாளிப்பது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கும் நிறைய பேகங்கள் வேண்டும் என்ற ஆசையா? உன்னை மட்டும் நான் முழுமையாக கட்டி அணைத்தால் அதுவே எனக்கு பெரிய விஷயம். இன்னொருவருக்கு நான் எவ்வாறு இடம் அளிப்பது? நீ ஒருவளே போதும் எனக்கு. அஸ்லாம் வலைக்கும் அத்தையவர்களே. வலைக்கும் அஸ்லாம் ருக்கையா பேகம். என்ன அதிகாலையில் எழுந்து விட்டீர்கள்? அத்தையவர்களே, எவ்வாறு கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. அது ஷெஹன்ஷா அவர்கள் எனக்கு அன்று அளித்த வாக்குறுதியின்படி. எனக்கு புரிகிறது ருக்கையா. ஆனால் உண்மை என்னவென்றால், குழந்தைகள் இப்பொழுதுதான் பிறந்துள்ளது. பச்சிளம் குழந்தைகள். இப்பொழுது குழந்தைகளுக்கு தாயின் அரவணைப்பு தான் முக்கியம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் குறை மாதத்தில் பிறந்துள்ளார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை காட்டிலும் பத்திரம் ஒன்று முக்கியமானதல்ல ருக்கையா பேகம். எனக்கு தெரியும் அத்தையவர்களே. தெரிந்திருந்தும் எதற்காக கேட்டு இங்கு வந்தீர்கள்? ஏனென்றால் எனக்கு என் குழந்தை தேவை அத்தையவர்களே. ஒருவேளை என் குழந்தை அதிக நேரம் ஜோதா பேகத்திடம் இருந்து விட்டால் போக போக அதுவே அவனுக்கு பழகிவிடும். பிறகு அவனால் என்னுடன் இருக்க முடியாது. ஒருவேளை ஜோதாவின் மனதில் அவன் மீது பாசம் அதிகமாகிவிட்டால், அதன் காரணமாக அவரது முடிவை மாற்றிக்கொண்டார், அதன் பிறகு எனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் போராட்டம் அதிகமாகிவிடும் அத்தையவர்களே. இப்பொழுது உங்களுக்கு என்னதான் வேண்டும் ருக்கையா? குழந்தைகளை விட அந்த பத்திரம் தான் முக்கியமாகிவிட்டதா? இல்லை அத்தையவர்களே, நான் என்ன கூற வருகிறேன் என்றால், நானும் அந்த குழந்தைக்கு தாய்தான். எனக்கும் அவன் மீது அக்கறை இருக்கிறது. ஆகவே நான் வாக்கு அளிக்கிறேன். குழந்தையை பார்த்துக் கொள்ள நல்ல நபரை ஏற்பாடு செய்கிறேன். வாருங்கள் ஷெஹன்ஷா, அமருங்கள். பார்த்தீர்களா, நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஹுசன் ஹசேனை பார்க்கும் போதெல்லாம் ஹசனும் ஹுசைனை பார்த்து கொண்டே இருக்கிறான். இவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஊமை பாஷையில் பேசிக் கொள்வது போல் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வேண்டுமானாலும் நான் கூறுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள். அதோடு இவர்கள் உறவும் எப்பொழுதும் பலமாக இருக்கும். தாசிகள் குழந்தைகளை வளர்ப்பது ஒன்றும் பெரிதல்லவே அத்தையவர்களே. ஷெஹன்ஷாவை தாங்கள் வளர்க்கவில்லை, மகாமங்கா தானே வளர்த்தார். அதற்கு காரணம் ஏற்பட்ட நிர்பந்தம் தான். அதே நிர்பந்தம் தான் இப்பொழுது எனக்கும். ஒருவேளை காலம் கடந்தும் என் குழந்தையை எனக்கு தரவில்லை என்றால், எப்பொழுதுமே அவன் என்னை அம்மா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான் அத்தையவர்களே. அதன் பிறகு ஜலாலும் ஜோதா பேகமும் இன்னும் அதிகமாக வருத்தப்படுவார்கள்.
அவ்வாறே நடப்பதில் எனக்கு சிறிது கூட விருப்பம் இல்லை அத்தைவர்களே. நான் என்ன கூற வருகிறேன் என்று தங்களுக்கு புரிகிறதல்லவா? ஷெஹன்ஷா, இங்கே வாருங்கள். என்னாயிற்று ஷெஹன்ஷா? ஒன்றுமில்லை ஜோதா பேகம். உங்களுக்கு இவர்களில் ஒருவர்தான் உங்களோடு இருப்பார் என்பது நினைவிருக்கிறதா இல்லையா? ஞாபகம் இருக்கிறது. நான் இவர்களை இப்படி கூற எனக்கு விருப்பமில்லையானால் நான் உங்களிடம் முன்பே கூறினேன் அல்லவா? ஆதாப் ஷெஹன்ஷா, நான் இங்கு தாங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். எங்கே இருந்தீர்கள்? தங்கள் குழந்தை உங்களுக்காக வெகு நேரம் காத்திருந்தது. சரி ருக்கையா பேகம், கூறுங்கள். இவர்கள் இருவரில் உங்கள் குழந்தை யார் என்று கூறுங்கள். இவன் தான் எனது ஹுசைன். பரவாயில்லையே, மிக சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். ஜோதா பேகம், அவனை என்னிடம் தந்து விடுங்கள். என்னிடம் தாருங்கள். நான் தங்களிடம் பெற்றது தங்கள் குழந்தையை மட்டுமல்ல ஜோதா பேகம். இங்கிருக்கும் அனைவரை விடவும் தங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் ஒரு உயிரை எடுத்துக்கொண்டேன். எவ்வாறு தெரியுமா? என்னிடமிருந்து என் ஜலாலை எடுத்துக்கொண்டீர்களே, அதை போல. மிக்க நன்றி ஜோதா பேகம். ஜலால், எனக்கு விடை தாருங்கள். ஹுசைனுடைய அறை தயாராகிவிட்டது. நான் இவனுடன் எப்பொழுதும் விளையாட வேண்டும். செல்லலாமா என் குட்டி இளவரசனே? இங்க பாருங்கள் ஜோதா பேகம். எதுவும் பேசாதீர்கள் ஷெஹன்ஷா, பேசாதீர்கள்.
இதெல்லாம் நானாக வரவழைத்துக் கொண்டதுதானே? ஜோதா பேகம் தாங்கள் செய்த இந்த வேலை உலகத்தில் உள்ள எந்த தாயும் எந்த பெண்ணாலும் செய்ய முடியாது.